ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ஏற்காடு மலைப்பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் சேலத்தை சேர்ந்த புதுமண தம்பதிகள் தேனிலவிற்காக ஏற்காடு போய் அங்கு நடந்த திகில் மற்றும் அமானுஷ்ய நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய சேலத்திலிருந்து ஏற்காடுக்கு போன புதுமண தம்பதிகளுக்கு நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த நிகழ்வு 2015 காலகட்டத்தில் ரம்யா மற்றும் சஞ்சீவ் அப்படிங்கிற 2 நபர்களுக்கு தாங்க நடந்துச்சு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சேலத்தை பூர்வீகமாக கொண்ட பெண் தாங்க இந்த ரம்யா அப்படிங்கிற பெண். அதற்கடுத்து கல்லூரி படிப்பிற்காக சென்னையில் போய் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சென்னையில் தனியார் விடுதி மாதிரி எடுத்து டெய்லியுமே கல்லூரிக்கு போயிட்டு வருவதை வழக்கமாக வச்சுருக்காங்க. தன்னுடைய கல்லூரி வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது ரம்யாவுடைய நெருங்கிய சொந்தக்கார பையன் ஒருத்தங்க, அவர் 6 மாத காலகட்டம் கழிச்சு சென்னையில் ஐடி ஜாப் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர்றாருங்க. அங்கே வந்த பிறகு 2-3 வாரங்கள்லேயே இந்த ரம்யா மற்றும் சொந்தக்கார பையன் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்பை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பையனுடைய பேர் சஞ்சீவுங்க. சிறு வயதிலிருந்தே இருவரும் சொந்தக்காரங்க அப்படிங்கிற காரணத்தினால நல்ல பழக்கம் தாங்க. அதற்கடுத்து சென்னையில் காஃபி ஷாப்பில் சஞ்சய் மற்றும் ரம்யா மீட் பண்ணதுக்கு பின்னாடி விடுமுறை நாட்களில் இந்த ரம்யா மற்றும் சஞ்சய் 2 பேரும் சினிமாவுக்கு போகுது, வெளியே எங்கேயாவது சுற்றிட்டு வருவது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக போயிட்டே இருந்திருக்குங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே இவங்க இருவருக்கும் காதல் மலர ஆரம்பிக்குதுங்க. இந்த காதல் ரம்யாவுடைய 3 வருட கல்லூரி வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்குங்க. கரெக்டாக 2015 காலகட்டத்தில் ரம்யா கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு சொந்த ஊரான சேலத்திற்கே வந்துட்டாங்க. அப்போதும் தன்னுடைய காதலனான சஞ்சய் அப்படிங்கிறவர் நல்ல ஜாப்பில் ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. ரம்யா சொந்த ஊருக்கு வந்த பிறகு 6 மாத காலகட்டத்திலேயே படிப்பெல்லாம் முடிச்சாச்சு, இல்லை ஒரு நல்ல வரன் பார்த்து முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெற்றோர்கள் முடிவெடுக்கிறாங்க. அப்போது கொஞ்சம் கூட யோசிக்காமல் பெற்றோர்கள்கிட்ட தன்னுடைய காதலை பற்றியும் நெருங்கிய சொந்தக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன உடனே ரம்யாவுடைய பெற்றோர்களுக்கும் அது சந்தோஷம் தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, 2 குடும்பங்களும் உறவு முறையில் சொந்தக்காரங்க தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய காரணத்தினால கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணிட்டாங்க 2 குடும்பத்தாரும். அதற்கடுத்து 2 வீட்டாரும் சேர்ந்து ரம்யா மற்றும் சஞ்சீவனுடைய திருமணம் பிரம்மாண்டமாக நடைபெறுதுங்க. திருமணம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா தேனிலவு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் திட்டுறாங்க. அப்போது இவங்க சூஸ் பண்ண இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏற்காடு ஹில்ஸ் தாங்க. ஏற்காடுல போய் 2 நாட்கள் தங்கி இருந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் கிளம்பி அருகாமையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்களை சுற்றி பார்த்துட்டு நல்ல ஒரு ரிசார்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது இவங்க தேர்ந்தெடுத்த ரிசார்ட் வனப்பகுதிகளுக்குள்ள லோன்லியா இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட்டுங்க. அந்த ரிசார்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, வீடுகள் மாதிரி அமைந்திருக்கக்கூடிய 15 அறைகள் கொண்ட பெரிய ரிசார்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அறையும் பார்த்தீங்கன்னா தனி இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரி இருக்குங்க. அந்த ரிசார்ட்டை சூஸ் பண்ணி இங்கே போனோம் அப்படின்னா இயற்கையை நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அங்கே போகிறாங்க. அன்றைய இரவு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்களை சுற்றி பார்த்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரம்யா மற்றும் சஞ்சீவ் 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ரம்யா பார்த்தீங்கன்னா எந்த இடமாக இருந்தாலும் கூட டக்குன்னு தூங்கிடுவாங்க. ஆனால் இந்த சஞ்சீவ் அப்படிங்கிறவருக்கு புது இடம் அப்படிங்கிற காரணத்தினால தூக்கம் வராமல் எந்திரிச்சு வெளியே அந்த ரிசார்ட்டில் இருக்கக்கூடிய நைட் இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் சுற்றி பார்க்குறாருங்க. அந்த ரிசார்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா தனித்தனி ரூம்கள் பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஃபுல்லாகவே புல்லாக இருக்குங்க. அங்கங்கே பூச்செடிகள் மற்றும் புதர்கள் மாதிரி அண்டி போய் கொஞ்சம் ஸ்கேரியாக தாங்க இருந்திருக்கு. இருந்தாலும் சஞ்சீவ் அதையெல்லாம் யோசிக்காம அந்த இடத்துல கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு திரும்பி ரூமுக்கே வந்துடலாம், ஒய்ஃப் தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றாருங்க. வரும்போது சஞ்சீவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவருடைய ரூமுக்கு பக்கத்தில் நெருங்கி வரும்போது இவர் பார்த்த காட்சி கொஞ்சம் அபூர்வம் அப்படின்னே சொல்லலாங்க. இவங்களுடைய ரூமுக்கு நேர ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடுமா இருக்கக்கூடிய அறை இருக்குங்க. அந்த அறையினுடைய வெளி சைடு ஒரு சின்ன ஒரு வெராண்டா மாதிரி இருக்குங்க, மரத்தில் அமைச்ச மாதிரி. அந்த வெராண்டா சைடு ஒரு அழகான பெண்மணிங்க. கூந்தல் எல்லாம் நல்லா விரிச்சு போட்டு சஞ்சீவை பார்த்தீங்கன்னா சைகை காமிச்சு எதற்கோ அழைக்கிற மாதிரி அழைக்கிறாங்க.
அந்த பெண்ணை பார்த்த உடனே சஞ்சீவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. ஏன்னா அந்த பெண் தன்னை சைகை காமிச்சு அழைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச சஞ்சய்க்கு திடீர்னு ஒரு எண்ணம் தோணி இருக்குங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில ரிசார்ட்டுகளில் பெண்களை பாலியல் தொழில் ஈடுபடுவதற்காக நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண் தானாட்டுக்கு அதனால தான் நம்ம யாருன்னு தெரியாமல் சைகை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரச்சனையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை நோக்கி சரசரன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அவருடைய சொந்த ரூமுக்கு போகிற வரைக்குமே ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த ரூம் சைடு நின்று அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா சைகை காமிச்சு சஞ்சீவை அழைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதையெல்லாம் பெரிதுபடுத்தாம அந்த ரூமுக்கும் இவர்களுடைய ரூமுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரப்பலகை பிரிட்ஜ் மாதிரி இருக்குங்க. அந்த பிரிட்ஜை தாண்டி சரசரன்னு ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. ரூமுக்கு வந்து படுத்திருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியோடு படுத்துக்கிட்டாருங்க. ஒரு 5 நிமிடம் வரைக்கும் அந்த பெண்ணை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காருங்க. அது எதற்காக அந்த பெண் இப்படி சைகை காமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு 5 நிமிடம் கழிச்சு கியூரியாசிட்டி காரணத்தினால அவர் படுத்திருக்கக்கூடிய ரூமில் இருக்கக்கூடிய விண்டோஸை திறந்து அந்த பெண்மணி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது அதே இடத்துல அந்த பெண்மணி நின்று இவங்களுடைய ரூமையே வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விண்டோவை திறந்து சஞ்சீவ் பார்க்குறத அந்த பெண் பார்த்துடுறாங்க. அப்போதும் மறுபடியும் சைகை காமிச்சு புன்சிரிப்போடு வரவேற்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அதற்கடுத்து இதற்கு மேலே வம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோஸை இழுத்து சாத்திட்டு தன்னுடைய மனைவியோடு படுத்துக்கிட்டாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடம் ஆகி கூட திங்க் பண்ணிட்டே இருக்காருங்க அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு. 10 நிமிடம் கழிச்சு இந்த சஞ்சீவ் அப்படிங்கிறவருக்கு இன்னொரு நிகழ்வு நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பெண்மணி நிற்கக்கூடிய அந்த அறைக்கும் இவங்க இருக்கக்கூடிய அறைக்கும் இடையில வந்து ஒரு மரப்பாலம் இருக்குன்னு சொல்லல. அந்த பாலத்தில் யாரோ நடந்து இவங்களுடைய ரூமை நோக்கி வர மாதிரி காலடி சத்தங்கள் நல்லாவே கேட்குதுங்க. மிட் நைட் டைமில் ரிசப்ஷனிஸ்டோ அல்லது ரூம் பாயோ இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை அந்த பெண்ணாக தான் இருக்கக்கூடும் நினச்சிட்டு பதட்டத்தோடு அந்த காலடி சத்தங்களை கேட்டுகிட்டே இருக்காருங்க. அதற்கடுத்து அந்த காலடி சத்தங்கள் அவருடைய ரூமுக்கு பக்கத்தில் நெருங்கி வர தன்னுடைய மனைவியான எந்திரிச்சாங்க அப்படின்னா பிரச்சனை ஆயிரும், சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நம்மளுக்கு தேவையில்லாத இஷ்யூஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விண்டோஸை திறந்து அந்த பெண் அங்கே தான் வர்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறாருங்க. அவர் நினச்ச மாதிரியே அந்த பெண் மரப்பாலத்தையெல்லாம் தாண்டி இவருடைய ரூம் பக்கத்தில் தாங்க வருது. அவருடைய ரூமினுடைய என்ட்ரன்ஸ் கதவு பக்கத்தில் வந்துருச்சு. உடனே பதட்டப்பட்ட சஞ்சீவ் என்ன பண்ணார் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லேண்ட்லைன் இருக்குங்க ரிசப்ஷனுக்கு கால் பண்ணுவதற்காக. அந்த லேண்ட்லைன் நம்பரில் 9 அப்படி சொல்லிட்டு அடிச்சு அப்படின்னா நேராக வந்து ரிசப்ஷனிஸ்ட் போகும். அந்த ரிசப்ஷனுக்கு கால் பண்ணிட்டாருங்க. அந்த ரிசார்ட்டில் இருக்கக்கூடிய நபர் ஃபோனை அட்டன் பண்ணி என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நீ ரூமுக்கு வாங்க, ஆப்போசிட் இருக்கக்கூடிய ரூம் இருக்குல்ல அங்கே ஒரு பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக தவறான முறையில் என்னை சைகை காமிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் என் ரூம் பக்கத்திலே வந்துட்டு இருக்காங்க, என் மனைவி எந்திரிச்சா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு பேசுகிறாங்க. இவ்வளவு ஃபோனில் பேசியும் ரம்யா எந்திரிக்கவே இல்லைங்க, டிராவல் பண்ணி வந்த காரணத்தினால. அதற்கடுத்து அதை கேட்ட உடனே ஆப்போசிட் இருக்கக்கூடிய நபர் கொஞ்சம் எதையோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட கிசுகிசுன்னு பேசுகிறாருங்க. சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க சார், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த ரிசார்ட்டை சேர்ந்த வரவேற்பாளர் வேகமாக இவருடைய அறையை நோக்கி வர்றாருங்க. வந்த உடனே கதவை திறக்கிறாருங்க இந்த சஞ்சீவ் அப்படிங்கிறவர். அப்போதும் ரம்யா தூங்கிட்டு தாங்க இருக்காங்க. என்னாச்சு சார், எதையோ உளறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, உளறீங்க, அந்த ஆப்போசிட் ரூம் இருக்குல்ல அங்கே ஒரு பெண்மணி வந்து அழகாக இருந்தாங்க, என்ன தவறான முறையில் சைகை காமிச்சு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபர் அந்த ரூமை திரும்பி பார்க்குறாருங்க. அந்த ரூம்லையா சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரவேற்பாளர் வந்து கேட்குறாருங்க. வரவேற்பாளர் அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது, அந்த ரிசார்ட்டினுடைய ரிசப்ஷனிஸ்ட். அதற்கடுத்து அந்த ரூமில் இருந்து தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரிசார்ட்டினுடைய நபர் வந்து பார்த்தீங்கன்னா நடுநடுங்கி போயிட்டாருங்க. முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போய் அப்படிலாம் ஒன்று இருக்காதே சார் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நான் பார்த்தது பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க. சரி இவர்கிட்ட வம்புளுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரவேற்பாளர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரி இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது சார், நீங்கள் உள்ளே போய் நிம்மதியாக உள்தாப்பால் போட்டு தூங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதற்கு பிறகு சரி அவரே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு உள்தாப்பால் போட்டு நேராக அந்த வரவேற்பாளரை மறுபடியும் அனுப்புகிறாருங்க. அந்த நபர் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரப்பாலம் இருக்கிற வரைக்கும் நார்மலாக நடந்து போனாருங்க. அதற்கடுத்து பக்கத்துலேயே அந்த ஆப்போசிட் ரூம் இருக்கு இல்லையா, அந்த லேடி நின்ன ரூம், அந்த ரூமை யதார்த்தமாக இவர் பார்க்குறத விண்டோ சைடு இருந்து இந்த சஞ்சீவும் பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த லேடி நிற்கக்கூடிய வீடுமா இருக்கக்கூடிய பகுதியை அந்த வரவேற்பாளர் பார்த்துட்டு அங்கிருந்து ஓட்டம் முடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. எதற்காக இப்படி ஓட்டம் முடிச்சு ஓடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவுக்கு புரியவே இல்லைங்க. அதுக்கடுத்து காலையில் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விண்டோஸ் எல்லாம் பூட்டிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. காலையில் ஒரு 5 மணி 6 மணிக்கு தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து ரிசப்ஷனுக்கு போய் பேப்பர் காண வாங்கி படிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போறாருங்க. அங்கே போகும்போது அந்த வரவேற்பாளர் இவரை மட்டும் பார்த்து புன்னகைக்கிறாருங்க. அதே நேரத்தில் சைகை காமிச்சு இதெல்லாம் தன்னுடைய மனைவி கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டாக சொல்கிறாருங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட வரவேற்பாளர் அவரும் எதுவும் பேசலைங்க. நைட்டெல்லாம் நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்ட உடனே இந்த சஞ்சீவும் ஸ்மைல் பண்ணிட்டு தலையாட்டியிருக்காருங்க. அந்த டைமில் சஞ்சீவும் ரம்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த ரிசார்ட்டினுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் ஓடி வந்து இந்த நபரையே பார்த்து திரும்பி போகிறாருங்க. இது எல்லாமே ஒரு மாதிரி நர்வஸாக இருந்திருக்குங்க. எதற்காக நம்மளை புதுசாக பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போகிறாங்க, அதே மாதிரி இந்த வரவேற்பாளர்கிட்ட கிசுகிசுன்னு ஏதோ பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டாருங்க. அதற்கு பிறகு சரி எதையும் கேட்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கே வந்துட்டாருங்க. காலையில் ஒரு 9 மணி 10 மணிக்கு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு அந்த ஏற்காடு முழுவதும் சுற்றி பார்க்குறாருங்க.
சாயந்தரம் வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு நைட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு மறுபடியும் அந்த ரிசார்ட்டுக்கே வந்திருக்காருங்க. நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி 2 நாள் திட்டம் தாங்க ஏற்காட்டில் இருக்கிறது. அதனால் அடுத்த நாள் இரவும் தன்னுடைய மனைவியோடு டின்னர்லாம் முடிச்சுட்டு நேராக அந்த ரூமுக்கு போய் படுக்கலாம்னு சொல்லிட்டு போகிறாருங்க. முந்தைய நாள் மாதிரி இல்லாமல் அன்றைய நாள் நல்லா அசதி இருந்த காரணத்தினால சஞ்சீவும் சரிங்க ரம்யாவும் சரி நல்லா தூங்கிட்டாங்க. கரெக்டாக நடுநிசி நேரம் எந்த டைம் அப்படி சொல்லிட்டு தெரியலீங்க, 12 மணிக்கு மேலே தான் இருக்கும். ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த சஞ்சீவுக்கு திடீர்னு பயந்து போய் எந்திரிக்கிறாருங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க படுத்திருக்கக்கூடிய அந்த அறை இருக்கு இல்லையா, அறையினுடைய கதவுல யாரோ வேக வேகமாக தட்ட மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே பயந்து போன சஞ்சீவ் டக்குன்னு எந்திரிச்சு இங்கிருந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் எழுப்புறாருங்க. என்ன காரணம் அப்படின்னா அந்நேரத்துக்கு யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க அந்த ரிசார்ட்டில். அதனால தான் உள்ளே இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் போடுறாருங்க. அப்படி சத்தம் போட்டும் எந்தவித பதிலும் இல்லாமல் அந்த டோரை வந்து தொடர்ந்து தட்டிகிட்டே இருக்காங்க. அதற்கடுத்து ஆத்திரப்பட்ட சஞ்சீவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி எந்திரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு போய் மெயின் டோர் கதவை திறக்கிறாருங்க. திறந்து பார்க்கும்போது யாருமே இல்லைங்க. ஆனால் கதவுகளை வேக வேகமாக தட்டுனது சஞ்சீவுக்கு நல்லாவே கேட்டுச்சுங்க. குழப்பத்தோடு இருந்த சஞ்சீவ் மறுபடியும் உள்தாப்பல் போட்டு மறுபடியும் கட்டளை வந்து படுக்கிறாருங்க. படுத்து மறுபடியும் ஒரு 5 நிமிடங்கள் கழிச்சுங்க முன்னாடி நாள் நடந்த மாதிரியே அந்த மரப்பாலத்தை தாண்டி யாரும் நடந்து வர மாதிரி காலடி சத்தங்கள் நல்லாவே கேட்குதுங்க. அதற்கடுத்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துலேயே அவங்களுடைய மெயின் டோர் கதவை வேக வேகமாக யாரோ தட்ட சத்தம் மறுபடியும் கேட்குதுங்க. அந்த சத்தத்தை கேட்ட உடனே சஞ்சீவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சுங்க. முதல் முறை வந்து எந்திரிச்சு பார்க்கும்போது யாருமே இல்லை. ஆனால் இப்போது மறுபடியும் கதவு தட்டுற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் விண்டோஸ் இருக்கிறவருடைய டோர் இருக்கும்ல அதை திறந்து அந்த மெயின் டோர் கதவை வந்து யாராவது நிற்கிறாங்களான்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாருங்க. எட்டி பார்க்கும்போது இவருடைய வாழ்நாளில் பார்க்கவே முடியாத காட்சி அப்படின்னு சொல்லலாங்க. நேற்று நைட்டு இந்த நபரை தவறான முறையில் சைகை காமிச்சு கூப்பிட்ட அந்த பெண்மணி இருந்தாங்களே அதே பெண்மணி தாங்க இவங்களுடைய ரூம் டோர் பக்கத்தில் வந்து நின்று வேக வேகமாக தட்டுறாங்க. இதை விண்டோ சைடு இருந்து எட்டி பார்த்த சஞ்சீவுக்கு கோபம் உச்சிக்கே வந்துருச்சுங்க. இந்த பெண்ணோடு நம்ம எதுவும் பேசவும் இல்லை பழகவும் இல்லை. என்ன இருந்தாலும் தன்னுடைய மனைவிகான எந்திரிச்சாங்க அப்படின்னா நம்ம தப்பா நினைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு வேகமாக ஓடி போய் மெயின் டோரை திறக்கிறாருங்க. மெயின் டோரை திறந்த உடனே அங்கே கதவை தட்டி இருந்த அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர் திறக்கிறதுக்குள்ளேயே ஒரு 10 அடி தாண்டி போய் அந்த மரப்பாலம் பிரிட்ஜ் இருக்குல்ல அந்த பிரிட்ஜ் மேலே நடந்து அந்த ஆப்போசிட் ரூமை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காருங்க. ஆத்திரப்பட்ட சஞ்சீவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னன்னு தான் பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு பின்னாடியே போறாருங்க. அந்த மரப்பாலத்தை தாண்டின பிறகு சஞ்சீவுக்கு தன்னுடைய சுயநினைவே இல்லைங்க. நேராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் முதல் முறை பார்த்தது ஆப்போசிட் ரூம் இருக்குல்ல அந்த ரூம் சைடு இருக்கக்கூடிய வெராண்டா பக்கத்தில் போய் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்கிறாருங்க. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ல தன்னுடைய ஷோல்டரை யாரோ பின்னாடி தொடர மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அப்போதான் நார்மலாகி சஞ்சீவ் டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்க்கும்போது மறுபடியும் அந்த ரிசார்ட்டினுடைய வரவேற்பாளர் தாங்க. இங்கே என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாருங்க கோபத்தோடு. இல்லைங்க அந்த பெண்மணி மறுபடியும் கூட்டாங்க அப்படின்னு சொன்னேன் சார் உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுறாருங்க. ஹோட்டலுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டை அப்படி திட்ட மாட்டாங்க. ஆனால் அவர் திட்டுவது மட்டும் இல்லாமல் பயத்தோடு வேர்த்து விறுவிறுத்து போயிருக்குதுங்க அந்த வரவேற்பாளருக்கு. அதற்கடுத்து முதல்ல நீங்கள் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் அப்போது தாங்க யோசிக்கிறாரு. அந்த மரப்பாலம் வரைக்கும் அந்த பெண்ணு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம். அதற்கடுத்து சுயநிலை இழந்து இந்த இடத்துக்கு வர வரைக்கும் நம்மளுக்கு ஃபீலே ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பேசாமல் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி படுத்தக்கூடிய சொந்த அறைக்கு வர்றாருங்க. சொந்த அறைக்கு வரும்போது தன்னுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று அந்த டோர் பக்கத்தில் வெயிட் பண்ணுறாங்க. அப்போது வரவேற்பாளரும் கூட வந்த காரணத்தினால எங்கெங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கழகத்தோடு ரம்யா கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது சஞ்சீவ் எந்தவித பதிலும் சொல்லாமல் தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டு நேராக உள்ளே இருக்கக்கூடிய கட்டளை போய் படுத்துட்டாருங்க. சுதாரிச்சுக்கிட்ட வரவேற்பாளர் ரம்யா அப்படிங்கிற அந்த பெண்கிட்ட சாருக்கு தூக்கம் வரல அதனால தான் ரிசார்ட்டை சுற்றி காமிச்சிட்டு வந்து அப்படி சொல்லியிருக்காருங்க. சொன்னால் அவங்களும் பயந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து சரி அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்பாளரை அனுப்பி வச்சுட்டு ரம்யா மற்றும் சஞ்சீவ் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு சுற்றி பார்த்துட்டு வெளியே கிளம்பலாம்னு சொல்லிட்டு ரம்யா நினச்சி தன்னுடைய கணவர் எழுப்புறாங்க. எழுப்பி பார்த்து கணவர் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாருங்க. அதற்கடுத்து ஒரு 9 மணிக்கு எந்திரிச்சு ரம்யா கிட்ட எதுவுமே பேசாமல் உள்ளே போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. குளிச்சுட்டு வெளியே வந்தவர் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு பதில் கூட சொல்லிங்க. நேராக காரில் போய் உட்காந்துட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. அதற்கடுத்து என்னாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போய் உட்கார்றாங்க. 12 மணி 1 மணி வரைக்கும் ஏற்காட்டுக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நேராக ரிசார்ட்டை நோக்கி கிளம்புறாங்க. காரில் கிளம்பும்போது இந்த ரம்யா அப்படிங்கிற பெண் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டாங்க. 2 நாள் முடிஞ்சிருச்சு, ஹோட்டல் ரூம் புக்கிங் சார்ஜஸும் முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பி வந்து சேலத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்னது தாங்க. சொன்ன அடுத்த செகண்டே வண்டி ஓட்டிகிட்டு இருந்த இந்த சஞ்சீவ் அப்படிங்கிறவர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டினுடைய சைடில் பெரிய பாறாங்கல் மாதிரி இருக்குங்க. அந்த பாறாங்கல்ல தன்னுடைய சொந்த காரை ஓங்கி இடித்தது தாங்க. இடித்த வேகத்தில் ரம்யாவும் நிலை குலைஞ்சி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எதற்காக இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யானால கேட்கவே முடியலைங்க. அவ்வளோ பதட்டமாயிருச்சு. அப்படி காரை இடித்த உடனே காரினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ரேடியேட்டர் உட்பட. ரேடியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வண்டி ஓட்ட முடியாதுங்க. ஏன்னா கூலண்ட் ஆயிலில் வீக்காகி கீழே போயிடும். அதற்கடுத்து காரை விட்டு கீழே இறங்கி தன்னுடைய கணவரை கண்டபடி ரம்யா திட்டுறாங்க. அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உதவியோடு ஒரு கார் மெக்கானிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி அங்கே கொண்டு வர்றாங்க. வந்து அந்த காரை பார்த்த உடனே கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகும் கார் ரெடி பண்ணுறதுக்கு. இங்கிருந்து காரை மூவ் பண்ண முடியாது, ஏதாவது வண்டியை வச்சு தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படி சொன்ன உடனே ரம்யாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. எப்படி நம்முடைய சொந்த ஊரான சேலத்துக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அப்போதும் சஞ்சீவ் அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் அந்த காரையே சுற்றி பார்த்துட்டு இருக்காருங்க.
அந்த டைமில் காரை இடிச்சுட்டு எதுக்கு சுற்றி சுற்றி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிருக்காங்க அழுதுகிட்டே. அதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் சேலத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே காரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு மெக்கானிக் ஷெட்டில் விட்டுட்டு நீங்கள் பஸ் ஏறி கிளம்பி வந்துருங்க. 5 நாள் கழிச்சு கால் பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் நம்ம போய் கார் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அந்த மெக்கானிக் ஷெட்டுக்கு காரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு சஞ்சீவ் மற்றும் ரம்யா 2 பேரும் ஏற்காட்டில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கிருந்து கிளம்பி நேராக சேலத்துக்கு தனியார் பேருந்தில் வந்து சேர்ந்துருக்காங்க. ஏற்காட்டிலிருந்து சேலத்துக்கு வந்த பிறகும் இந்த சஞ்சீவ் அப்படிங்கிறவர் நார்மலாகவே இல்லைங்க. இவருடைய பிஹேவியர் முதல் நாள் மட்டும்தாங்க நார்மலாச்சு ஏற்காடு போய். அதற்கடுத்து இவர் சைலண்டாக இருக்கிறது, இப்படி காரை போய் இடித்தது, எதுவும் பதில் பேசாமல் இருக்கிறது ஒன்றுமே புரியலிங்க ரம்யா அப்படிங்கிற பெண்ணுக்கு. சேலத்திற்கு வந்து 4 நாள் கழிச்சு அந்த ஏற்காடில் மெக்கானிக் ஷெட்லேருந்து இவர் கால் வருதுங்க சஞ்சீவுக்கு. கால் வந்த உடனே வண்டி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலிங்க. அவசரமாக ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்காருங்க தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லாமல். எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்தவித பதிலும் இந்த சஞ்சீவ் பேசலிங்க, முறைச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. இப்போ நீங்கள் சொல்லி ஆகணும், இல்லைனா வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கார் ரெடி ஆயிடுச்சு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான டோனில் சொல்கிறாருங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரம்யா அப்படிங்கிற பெண்ணும் விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு நேராக கிளம்பும்போது 2-3 செட்டு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டு இருக்காருங்க. அதை பார்த்த உடனே ரம்யாவுக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க. நேராக அதிகாலையில் ஏற்காடு கிளம்பணும் அப்படின்னா நைட்டுக்குள்ளே திரும்பி வந்துடலாம்ல, எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் பிடிங்கி வச்சுட்டாங்க. அதற்கு பிறகு பேக்கையும் விட்டுட்டு நேராக பஸ் ஏறி ஏற்காடுக்கே வந்தவர் தாங்க இந்த சஞ்சீவ் அப்படிங்கிறது. அன்றைய இரவே வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் திரும்பி ரிட்டர்ன் வர வேண்டியதுங்க கார் எடுத்துக்கிட்டு. ஆனால் நைட்டு வந்து திரும்பி சொந்த ஊரான சேலத்துக்கு வர வேண்டிங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த ரம்யா அப்படிங்கிற பெண்ணும் அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே. அத்தனை பேர் ஃபோன் பண்ணியும் கூட யாருடைய ஃபோனையும் இந்த சஞ்சீவ் எடுக்கவே இல்லைங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மெக்கானிக் ஷெட்டுக்கு போய் காரை ரிட்டர்ன் வாங்கிட்டாருங்க. வாங்கிட்டு மறுபடியும் ஏற்காடு எங்கெங்கே சுற்றினார் அப்படின்னு சொல்லி தெரியலிங்க. நைட்டு ஒரு 9 மணி 10 மணி தோராயமாக தன்னுடைய கணவன் மனைவியாக இருக்கும்போது அந்த ரிசார்ட்டில் போய் தங்கியிருந்தாங்களே அதே ரிசார்ட்டுக்கு காரோடு போயிருக்காங்க. போகும்போது அவங்களுக்கு மறுபடியும் ஷாக்கு தாங்க. என்ன சார் 4 நாள் கழிச்சு நீங்கள் மட்டும் தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நான் கார் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எடுக்க வந்தேன், ஆக்சிடென்ட் ஆகிருந்துச்சுல ஏற்கனவே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க. சரி சார் அதே ரூம் தரவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நேர் ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருந்துச்சுல அந்த ரூம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காருங்க. இதை கேட்ட உடனே அந்த ரிசார்ட் ஊழியர்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. அந்த ரூமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர்களுக்கு தெரியுங்க. வியாபாரம் காரணத்தினால அங்கே நடக்கக்கூடிய அமானுஷங்களை சொன்னால் கஸ்டமர் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் மழுப்பியிருக்காங்க. ஆனால் இவர் வந்து அந்த பெண்ணை பார்த்து அந்த ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரிசார்ட் ஊழியர்கள் அனுமதிக்க மாட்டேங்கிட்டாங்க. அது வந்து உங்களுக்கு கிடையாது சார், அங்கே நிறைய ஸ்டாக் பொருட்கள்லாம் போட்டு வச்சுருக்கோம், உங்களுக்கு ஏற்கனவே இந்த ரூம் கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான், அல்லது வேறு ரூம் கேட்டாலும் தர அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. வேறு வழி இல்லாமல் கணவன் மற்றும் மனைவி இருந்த அதே ரூமை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து படுத்து தூங்கியிருக்காருங்க. இவர் போய் அங்கே தனியாக படுக்கும்போது இந்த ரிசார்ட் ஊழியர்கள் வரவேற்பாளர் உட்பட எல்லாத்துக்குமே பயம் இருந்திருக்குங்க. தனியாக வேறு வந்திருக்காரு. அந்த ஆப்போசிட் ரூமில் சில ஹாரர் இன்சிடென்ட்லாம் நடந்துட்டு இருக்கு, ஏதாவது தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்துக்கு கூட வந்து செக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்த ரம்யா மற்றும் அவங்களுடைய சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணிட்டு நைட் 3 மணி வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 4 மணி தோராயமாக அந்த வரவேற்பாளர் மற்றும் இன்னொரு ரூம் பாய் 2 பேரும் சேர்ந்து இவரை கண்காணிப்பதற்காக வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது அந்த ரிசார்ட்டினுடைய அந்த ஊழியர்களுக்கு பெரிய ஷாக்குங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த சஞ்சீவ் அப்படிங்கிற நபர் அந்த ஹாரர் இன்சிடென்ட் நடந்த நேர் ஆப்போசிட் ரூமில் தான் இவர் எடுத்திருக்காரு. அந்த ரூமில் இருக்கக்கூடிய பெட்ஷீட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துணி எடுத்து சுற்றி அப்படியே தூக்கு போட்டு தொங்குற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. தெய்வத்தினுடைய நேரம் அப்படின்னு சொல்லாங்க. அதே நேரம் பார்த்து ரிசார்ட் ஊழியர்களும் வந்துட்டாங்க. ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும்போது இவர் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கதை பார்த்து கதை உடச்சு உள்ளே போய் காப்பாற்றிட்டாங்க. அப்போதே 2 பேர்த்தையும் சஞ்சய் கொடூரமாக தாக்கியிருக்காருங்க. அதற்கு பிறகு அவங்க போட்ட சத்தத்தில் ரிசார்ட்லேருந்து எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. அந்த டைமில் இந்த சஞ்சீவினுடைய ஃபோனை எடுத்து செக் பண்ணி பார்த்து கடைசியாக தன்னுடைய மனைவி கூப்பிட்டுட்டே இருக்காங்கல்ல, திருப்பி ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ண உடனே எதுக்கியா ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மனைவி பிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்கள தான் அந்த ரிசார்ட் ஊழியர்களுக்கு தெரியுமே. மேடம் 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு போனீங்களா அதே ரிசார்ட்டில் வந்து இவர் புக் பண்ணியிருக்காரு. இப்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடச்சு அப்படின்னு தெரியல, உங்கள் குடும்ப பிரச்சனையான்னு தெரியல, தூக்கு மாட்ட ட்ரை பண்ணி நான் காப்பாற்றி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே ரம்யாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்னடா வாழ்க்கையில் எந்த வித பிரச்சனையும் இல்லை, கடன் பிரச்சனையும் இல்லை, இப்படி ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் ரம்யாவுடைய ஃபேமிலி, சஞ்சீவனுடைய ஃபேமிலி, ரம்யா உட்பட நேராக ஒரு காரை பிடிச்சி ஏற்காடு ரிசார்ட்டுக்கே வந்துட்டாங்க. ரிசார்ட்டுக்குள்ள நுழைஞ்சு பார்க்கும்போது சஞ்சீவை பாதுகாப்பாக ஒரு அறையில் உட்கார வச்சு சுற்றி 4 பேர் பாடி கார்டு மாதிரி நின்றுருக்காங்க, ஏதாவது பண்ணிக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு ஓடி வந்து ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சஞ்சீவ் அப்படிங்கிற கணவரை ஓங்கி அரைஞ்சிருக்காங்க. எதுக்காகடா தூக்கு போட ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எந்தவித பதிலும் சொல்லாமல் ரம்யாவை முறைச்சு பார்த்துருக்காங்க. அதற்கடுத்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவனுடைய காரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நபர், சொந்தக்கார நபர் வந்து ட்ரை பண்ணிட்டு வந்திருக்காருங்க. இவங்க வந்து வாடகை காரில் ஏற்றிக்கிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காடை விட்டு சேலத்தை நோக்கி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஏற்காடு ஹில்ஸினுடைய பாட்டம் சைடு வந்த உடனே ஒரு டேர்னிங் இருக்குங்க. கார் வந்து ஸ்லோவாக தாங்க டேர்ன் பண்ண முடியும். அந்த இடத்துக்கு வந்த அடுத்த நொடியே காரில் வந்துட்டு இந்த சஞ்சீவ் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு டோரை திறந்து அங்கிருந்து கீழே குதிக்கிற மாதிரி குதிச்சிட்டாருங்க. குதிச்சுட்டு வந்த வழியை திரும்பி ஓட்டம் முடிக்கிறாருங்க பயங்கரமா. இவர் ஓட்டம் முடிச்ச உடனே காரை விட்டு இறங்கி துரத்துறதுக்குள்ள ஏற்காடு பஸ் ஒன்று போயிட்டு இருக்குங்க ரன்னிங்கில்.
அந்த பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓடி பிடிச்சி மேலே ஏறிட்டாருங்க. அந்த பஸ்ஸில் ஏறின அடுத்த செகண்டே ஒரு நிமிஷத்துலேயே கொஞ்சம் தூரத்தில் பஸ்ஸு போய் நின்றுச்சுங்க. பஸ்ஸில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்லாம் பயங்கரமாக கத்துறாங்க. அதே நேரத்தில் இவங்களும் பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டாங்களே, காரை விட்டு இறங்கி ஓடி வந்து பார்க்கும்போது பஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான வித்தியாசமான கூச்சலிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தாக்குற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போய் பார்க்கும்போது சஞ்சீவ் வந்து நார்மலாகவே இல்லைங்க. அவருடைய குரல் எப்போதுமே கொஞ்சம் கட்டை குரல் மாதிரி இருக்குங்க. ஆனால் இப்போது அந்த பேசஞ்சரை மிரட்டுற மாதிரி இருக்கக்கூடிய டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணினுடைய டோன் மாதிரி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பேர் மாலதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவங்க குடும்பத்தார் ஒட்டுமொத்த பேருக்கும் புரிஞ்சிருச்சுங்க. தற்கொலை பண்ண ட்ரை பண்ணது, ஏற்காட்டில் அந்த ரிசார்ட்லேருந்து திரும்பி வந்ததுலேருந்து இப்படி இருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெண்ணினுடைய ஆவி ப்ரொசஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த உற்சார உணர்வுலாம் எல்லாம் கட்டுப்படுத்தி கட்டாயப்படுத்தி எடுத்து போய் சஞ்சயை வந்து பார்த்தீங்கன்னா காரில் உட்கார வச்சு சேலத்துக்கே கொண்டு போயிட்டாங்க. சேலத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போன உடனே ரம்யாவினுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கோவில் பூசாரியாக இருந்தவர். அவருக்கு நிறைய பேர் இந்த மாந்திரிகவாதிகள்லாம் தெரியும். அவருக்கு தெரிஞ்ச ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்துருக்காருங்க. வந்த உடனே இந்த சஞ்சீவ் அப்படிங்கிற நபரையும் உட்கார வச்சு அந்த ரிச்சுவல் மாதிரி பண்ணுறாங்க. பண்ணின உடனே அந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பெண் மாதிரி கூச்சலிட்டாரோ அதே மாதிரி கூச்சலிடுறாருங்க. அதுக்கடுத்து அந்த ரிச்சுவல்லாம் பண்ணி தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்திருக்காருங்க அந்த மாந்திரிகவாதி. என்ன ஆச்சு, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன் பை ஒன்னா சொல்ல ஆரம்பிக்குதுங்க அந்த பெண்ணினுடைய ஆவி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சஞ்சீவனுடைய உடம்பு ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய ஆவியினுடைய பேர் மாலதிங்க. அந்த பெண் 2 வருடங்களுக்கு முன்னாடி அந்த ரிசார்ட் இருந்துச்சுல்ல, சஞ்சீவ் மற்றும் ரம்யா பற்றி தங்கியிருந்தாங்களா, ஆப்போசிட்டில் ஒரு ரூமில் தான் அந்த பெண் சைகை காமிச்ச மாதிரி இருந்தாங்க. அந்த பெண் சைகை காமிச்சது எல்லாமே ஆண்மாதாங்க, உண்மையான பெண் கிடையாது. அந்த ஆப்போசிட் இருக்கக்கூடிய ரூமில் கணவன் மனைவியாக போய் இருந்திருக்காங்க. இதே மாதிரி தேனிலவுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்பட்டு கடைசியாக முற்றி போய் ஏதோ தகாத வார்த்தைகளை கணவர் பேசிட்டாருங்க. அதை கேட்டு தாங்க முடியாத அந்த மாலதி அப்படிங்கிற பெண் தன்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசார்ட்டில் டீ சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வரதுக்குள்ளே தூக்கு மாட்டி அந்த ஆப்போசிட் ரூமில் இறந்து போயிட்டாங்க. அப்படி இறந்து போன பெண்ணினுடைய ஆன்மா அப்போதுலேருந்து 2 வருட காலகட்டம் அந்த ரூம்லேயே தாங்க இருந்திருக்கு. அதனால் அந்த ரிசார்ட் ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமை யாருக்கும் புக் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இந்த ஆப்போசிட் இருக்கக்கூடிய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கணவன் மனைவியாக வந்தால் மட்டும் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மோகினி மாதிரி நின்று சைகை காமிக்கிறது இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்திருக்குங்க. நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த சஞ்சீவ் அப்படிங்கிற நபருக்கும் நடந்திருக்குங்க. அந்த பெண்ணினுடைய ஆவி எதற்காக இப்படி டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த கணவர் வந்து பார்த்தீங்கன்னா தகாத வார்த்தையில திட்டி அந்த பெண் இறந்து போனாங்கல்ல, அதே மாதிரி ஜோடி யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த கணவரும் மோசமானவராக தான் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி நினச்சி தான் அந்த ஆண்மகன்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு கொல்ல பார்த்துருக்குங்க. ஆனால் சஞ்சீவனுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லாங்க, கரெக்டாக கடவுள் புண்ணியத்தில் காப்பாற்றிட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் அந்த மாலதி அப்படிங்கிற பெண்ணினுடைய ஆன்மா அப்படியே சொல்லுதுங்க. அதற்கு பிறகு எப்போதும் பண்ணுற மாதிரி அந்த பேயை விரட்டி விடக்கூடிய ரிச்சுவல்லாம் பண்ணி அந்த சஞ்சீவனுடைய உடம்புலேருந்து மாலதியினுடைய ஆன்மாவை விலக்கி வச்சிருக்காங்க. இந்த நிகழ்வெல்லாம் நடந்து முடிஞ்சு சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த ரிசார்ட்டினுடைய விசிட்டிங் கார்டை வச்சு ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. இப்போயாவது உண்மையை சொல்லுங்கள், அந்த ரூமில் என்ன நடந்துச்சு எங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாந்திரிகவாதி சொன்ன மாதிரி அனைத்தும் அப்படியே நடந்திருக்குங்க. அது உண்மைதான். இந்த மாதிரி அந்த பெண் இறந்து போன ஆப்போசிட் ரூமில் தங்கியிருக்கக்கூடிய நிறைய தம்பதிகளுக்கு நடந்திருக்கு. இப்படி நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா எங்களுடைய ரிசார்ட்டினுடைய பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மறைச்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அந்த ரிசார்ட் ஊழியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு எப்படியோ நம்ம தப்பிச்சோம் அப்படி சொல்லிட்டு ரம்யா மற்றும் சஞ்சீவ் நினச்சிக்கிட்டு அதை அப்படியே விட்டுட்டாங்க. 2015ஆம் காலகட்டத்தில் இந்த தம்பதிகளுக்கு நடந்த இந்த சம்பவத்தை அப்படியே ரம்யா நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆனாலும் கூட இந்த சம்பவத்தை நினச்சா எனக்கு உடம்பெல்லாம் நடுகுது பிரதர் அப்படி சொல்லிட்டு அந்த பெண்மணி டீட்டெயிலாக இந்த ஸ்டோரியை நம்மளுக்கு சொன்னாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு இன்றைய காணொலியை இதோடு முடிச்சுக்கலாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.